ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீலா சத்யமூர்த்தி சேனல். இன்றைக்கி நான் ஒரு மெடிக்கல் மிராக்கல்ஸாக வரக்கூடிய ஒரு மெடிக்கேட்டட் க்ரீன் டீ எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நிறைய பேர் க்ரீன் டீயோட அவேர்னஸ் தெரியல. டீயோடைய பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். க்ரீன் டீ பார்த்திங்களா, கிரேட் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அது பார்த்திங்கன்னா பயங்கர நோய் எதிர்ப்பு சக்தி. அப்போ ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதாவது எப்பயுமே ஒரு இளமையான தோட்டத்தில் நம்மளை காட்டும். பிரெயின் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, அந்த பிரெயின் ஸ்ட்ரோக்கு வராமல் தடுக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த க்ரீன் டீயில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்களா, கேன்சருடைய செல்களை டெவலப் ஆகாமல் தடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இதில் இருக்குது இந்த க்ரீன் டீயில். அதுக்கப்புறம் பார்த்திங்களா, முக்கியமானது உங்களுக்கு எல்டிஎல் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும். இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணி குறைக்கிறனால நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் ரொம்ப குறையும். ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இதில் இருக்குது. ஏன்னா கொலஸ்ட்ரால் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் மெயினாக அது குறைக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இதில் இருக்குது. அடுத்தது லிவர் ஃபங்க்ஷன். லிவரில் எப்போ இந்த கொழுப்பு படையாமல், டஸ்ட்டு இல்லாமல் போடாமல், எதுவுமே வராமல் லிவர் ஃபங்க்ஷனை பக்காவாக இது பாதுகாக்கும். அதோடைய மெடிசன் இந்த க்ரீன் டீயில் இருக்குது. இப்போ பல வகையான மெடிசன்ஸ் இதில் இருக்கிறனால நம்ம டெய்லி எல்லாருமே ஒரு வேளை எடுத்துக்கணும். இதில் முக்கியமாக சுகர் போடாமல் சாப்பிட்டா இன்னும் ரொம்ப எஃபெக்ட்டு. அது இல்லாமல் ப்ளட் ப்ரெஷர் நல்லா ஒரு கண்ட்ரோல் ஆகும். அதே போல் சுகர் இருக்கிறவங்களுக்கு அந்த சுகர் ஒரு நல்ல ஒரு மெயின்டைன் ஆகும். இத்தனை ப்ராப்பர்ட்டி இந்த க்ரீன் டீயில் இருக்குது. தயவுசெய்து இதை நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். இந்த க்ரீன் டீ எல்லா சூப்பர் மார்க்கெட் கடையிலையும் இருக்குது. நல்ல பிராண்டட் ஐட்டமெல்லாம் இருக்குது. அதில் டீ இலையும் வாங்கிக்கணும். டீ இலை, டீ பேக் வாங்காதீங்க, டீ இலை. அதில் மிக்ஸு பியூர் க்ரீன் டீ இலையும் இருக்குது. அதை வாங்கிக்கோங்க. இந்த மிக்சிங் எல்லாம் வாங்காதீங்க. லெமனு இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வாங்காதீங்க. ஃப்ரெஷ்ஷு பியூர் க்ரீன் டீ லீஃபு வாங்கிக்கோங்க. இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன். எப்படி பண்ண போகிறோன்னா அது நான் வாய்ஸில் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு சின்ன இஞ்சி எடுத்துக்கணும். இப்போ நான் ஒருத்தருக்கு பண்ணுற மாதிரி சொல்கிறேன். ஒரு சின்ன இஞ்சி. இந்த இஞ்சியை சீவிட்டு கொஞ்சம் நசுக்கிக்கணும். நல்லா ஒரு டம்ளர் தண்ணி ஹீட் பண்ணுற ஒரு சில்வர் டப்பாவில், சில்வர் கிண்ணத்தில் ஊற்றி இந்த இஞ்சியை போடணும். ஒரு டம்ளர் தண்ணி, அது 200 ml வச்சுங்களேன். நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதிச்சா இந்த இஞ்சியில் இருக்கிற மெடிசின் ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கிடும். இறங்கினதுக்கப்புறம் க்ரீன் டீ ஒரு 3/4 ஸ்பூன் கொதிக்கிற தண்ணியை டக்குன்னு போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அதை மூடிடணும். கொதிக்க விடக்கூடாது. இம்மீடியட் போட்டோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். மூடிடணும். மூடிட்டு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் கழித்து நீங்கள் வடிகட்டி நீங்கள் அந்த டீயை சாப்பிட்லாம். வெரி எஃபெக்டிவ். தயவுசெய்து டெய்லி ஒரு வேளை சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த நான் மேற்கொண்டு சொன்ன அனைத்து ஒரு டிசீஸுக்கும், நோய்களுக்கும் மிகப்பெரிய பாதுகாப்பு இந்த க்ரீன் டீ. தயவுசெய்து எல்லோரும் மறக்காமல் சாப்பிடுங்க. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல மருத்துவ குணம் வாய்ந்த வீடியோக்களை நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டீயுடைய ப்ரிப்பரேஷன் காட்டுறோம். க்ரீன் டீ ஒரு 3/4 ஸ்பூன் எடுத்துக்கணும். இஞ்சி தோல் சீவிட்டு இஞ்சி ஒரு சின்ன விரல் அளவுக்கு எடுத்துக்கணும். அந்த இஞ்சியை நசுக்கி கொஞ்சம் தூளாக போட்டுங்க. அப்புறம் சின்ன ஒரு சில்வர் பவுல் எடுத்துங்க. அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. இந்த சீவின இஞ்சியை அதில் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைங்க. அந்த 3/4 டம்ளர் ஆனதுக்கப்புறம் நம்ம க்ரீன் டீயை டக்குன்னு போட்டு அதை அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி வச்சிடணும். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம வடிகட்டி நம்ம டீ சாப்பிட்லாம். நல்லபடியாக இந்த ஹெல்த்தியான டீயை சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருங்க. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.